நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த அதிகாலையில எழுந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் மகிமையும் தருவீர் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட விசேஷமாக அந்த ஜூம் மீட்டில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். மறைப்பொருளை நீங்க வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த யோபுவின் புஸ்தகத்தை, சரித்திரத்தை படிக்கும்படியா, தியானிக்கும்படியா இந்த நேரத்தை கொடுத்துக்கா நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பேசுகிற தாசனை மறைத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 34 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இது 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல், யோபு தமக்கு ஏற்பட்ட ஆபத்தை கூற அதனை மற்றவர்கள் பொறுமையுடன் கேட்க வேண்டும். யோபு 21:1-7 யோபுடைய நிலைமை. 2வது, தேவனை நிந்திக்கும் தீயோர் அல்லது துன்மார்க்கர் வாழ்வதுண்டு என அவர் சுட்டி காட்டுகிறார். 8-34 வரைக்கும். இந்த யோபு 1ஆம் அதிகாரத்தை 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு பிரயுத்தரமாக அப்படின்னு போடப்பட்டிருக்குது. என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்ற பண்ணவும் சொன்னது போலவே இருக்கும். முதலாவது, யோபின் உண்மையான நிலைமை அவருடைய நண்பர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. யோபின் பிரச்சனைகளை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். ஆறுதலும் கொடுக்க விடவில்லை, எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியவில்லை. யோபு ஒரு நீதிமான் என்று வாதாடுவது தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். யோபு 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கும் போது 1-20 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது 6வது முறையாக பேசுகிறார் யோபு. யோபின் நண்பர்கள் மாறி மாற்றி குற்றம் சுமத்தினார்கள். எல்லோரும் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. சோபார் பதில் சொல்லாமல் இருந்தால் நலமாயிருக்கும். துன்மார்க்கன் அழிந்து போய்விடுவான் என்று, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையை இல்லை என்று, நான் குற்றமற்றவன் என்று கூறியிருக்கிறார். அதன்தான் சோர்ந்து போகிறேன் என்றான். யோபு 1 நீங்க 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபின் 3 நண்பர்களும் என் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், கவனமாக கவனிக்க வேண்டும். அதாவது அதன் பிறகு நீங்கள் பரியாசம் பண்ணுங்கள். இது யோபின் விருப்பம். இந்த முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த 21:2-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோபு சொல்கிறார், நான் பேசின பிறகு நீங்க கவனமாய் கேட்க வேண்டும், அதன் பிறகு என்னை நீங்கள் பரியாசம் பண்ணுங்கள். யோபு மனிதனிடத்தில் கூறவில்லை, தேவனிடத்தில் அவர் கூறுகிறார். யோபு 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது துன்மார்க்கன் ஜீவித்து விருதாகி வல்லவரானான், என்னை கவனிக்க வேண்டும் என்றார். யோபு பேசும்போது நீங்க மற்றவர்கள் இடையிலே பேச வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது, கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும்போது 2 பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டுவார்கள். அப்படி குற்றம் சாட்டும் போது எதை கேட்பது என்று சொல்லி தெரியாமல் இருக்கும். ஒருவர் சொன்ன பிறகு மற்றொரு சொல்ல வேண்டும். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் அப்படித்தான் சொல்வார்கள். ஒருவர் சொல்ல வேண்டும், இன்னொருவர் கேட்க வேண்டும். அதன் பிறகு வயதார் என்று சொல்வார்கள். அது உண்மையா பொய்யா என்று சொல்லி அவர்கள் அந்த டேட்டை மாறி மாறி வைப்பார்கள். அதே போல யோபு, நான் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும், என்னை நீங்கள் பரியாசம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி யோபு இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் ஜீவித்து விருதாக வல்லவனானான், என்னை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி 7-10 வரைக்கும் யோபின் தவறுகளை, கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார். துன்மார்க்கன் எப்பொழுதும் கஷ்டப்படுகிறதில்லை, ஆனால் செழிப்பாக அவருடைய வேர் அறுப்பதில்லை என்றார். சில துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சிலர் முதிர் வயது வரைக்கும் பிள்ளைகள் வாழ்கிறார்கள். அவருடைய செழிப்பு, அவர்களுடைய சத்தியம் அவர்கள் கலந்து கொள்கிறது. அப்படின்னா துன்மார்க்கனும் நல்லாதான் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. அவர் கடைசி வரைக்கும், வயதான வரைக்கும் அவர் வாழ்ந்து நீடித்து மரித்து போகிறார்கள். வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 37-35 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது துன்மார்க்கனுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. இங்க இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யோபு 21:10 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர்களுடைய எருது பொலித்தால் வீணாய் போகாது, அவருடைய பசுக்களை அழியாமல் ஈணுகிறது. 12வது வசனம், அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். துன்மார்க்கனுடைய ஆடல் பாடல், அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து இருக்கிறார்கள். ஒரு நீதிமானை போல வாழ்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்து மத்தியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது களையும் பயிர் ஒன்றாக இருக்கும், நான் வந்து அதை பிடுங்குகிறேன் என்று சொல்கிறார். அதே போல இங்க துன்மார்க்கன் செழிப்பாக தான் வாழ்கிறான், அந்த குடும்பம் செழிப்பாக தான் இருக்குது, வசதியாகத்தான் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில வசதியாக இருக்கிறான். ஆனால் சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 37 அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு துன்மார்க்கன் நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். துன்மார்க்கன் செழிப்பாக இருப்பான், ஆனால் நமக்கு உடனே நியாயம் அல்லது உடனே ஆபத்து வராது, கொஞ்சம் லேட்டா வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்க முடியாது. நம்ம மற்றவங்களை ஈஸியா குற்றவாளி, நீ தவறு செய்துட்டு. 3 நண்பர்களும் யோபுக்கு விரோதமாகத்தான் பேசினார்கள், ஒரு இடத்துல கூட அவருக்கு சாதகமாக பேசவில்லை. அதனால் தான் யோபு கர்த்தர், நான் பேசும்போது நீங்க பொறுமையா கேளுங்க, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்திலே பிள்ளைகளை நம் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோபு பிசாசின் மூலமாக அவனை சோதித்து பிறகு அவருடைய நண்பர்களும் அவர்களுக்கு எதிராகத்தான் வாதாடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த 14 - 15வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது துன்மார்க்கனுக்கு ஆலோசனை எனக்கு தூரமா இருக்குது, துன்மார்க்கனுக்கு ஆலோசனை தூரமா இருக்குது. நீங்க 14வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இருக்கும், உங்களுடைய வழிகளை அறிய விரும்புவார், சர்வ வல்லவரை நாம் ஜெயிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை தூரமா இருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பா இருக்கிறது. துன்மார்க்கன் அந்த உலகத்திலே செழிப்பாகத்தான் இருப்பான், ஆனால் துன்மார்க்கனுக்கு மரணம் உண்டு, அவனும் செழித்து தான் வாழ்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 16வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இருக்கிறது, துன்மார்க்கன் ஆலோசனைக்கு தூரமா இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். 16, 17 நீங்க வாசிக்கும் போது அவனுடைய அழிவு அவனுடைய கண்கள் அதை காண்கும். துன்மார்க்கனுடைய அழிவு அவனுடைய துன்மார்க்கனுடைய அந்த அவனுடைய மரணம் அல்லது அவனுடைய மரணம் வந்து அந்த மனிதனுடைய கண்கள் அவருடைய பார்ப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாகவே துன்மார்க்கனுக்கு தண்டனை உண்டு, நம் மனம் திரும்ப வேண்டும். வசனம் சொல்லப்பட்டிருக்குது, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறது, அவர் கோபாக்கினிக்கு நாளுக்கென்று நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நீங்க முழுவதும் வாசிக்கும் போது யோபு தன்னுடைய துன்மார்க்கனை பற்றி தான் அடிக்கி பேசுகிறான். துன்மார்க்கமான இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுது ஒருவேளை அவங்க நல்லா செழிப்பாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கலாம், நல்லவர்களைப் போல அவர்கள் வாழ்ந்து மடிந்து போகலாம். ஆனாலும் கூட சங்கீதத்திலே நம்ம வாசிக்கும் போது நியாயத்தீர்ப்பு உண்டு, அந்த நியாயத்தீர்ப்பிலே நம் மனம் திரும்பாவிட்டால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி யோபு சொல்வதை பார்க்கிறோம். யோபுக்கு சோபார் சொன்ன ஒரு பதில், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்னா 16வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது துன்மார்க்கனுடைய ஆலோசனை அவன் தூரமா இருக்கிறது, துன்மார்க்கன் ஆலோசனை அவனுக்கு எனக்கு தூரமா இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? யோபுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஆனாலும் கூட அந்த அவருடைய சகோதரர்கள் அவருடைய நண்பர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனை இன்னும் புண்படுத்துகிறதா இருக்குது. அவன் வேதனை உள்ளவனா இருக்கும்போது கூட அவனை குற்றப்படுத்தி தான் பேசுகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல அநேகருடைய வாழ்க்கையில, அநேகருடைய கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை குற்றப்படுத்தி தான் பேசுகிறார்கள். எவ்வளவு நன்மை செஞ்சாலும், எவ்வளவு உண்மை உத்தமமாக இருந்தாலும் சரி, அந்த பிசாசனை நம்ம என்ன பண்ற அநேகர் வந்து இன்னைக்கு குற்றப்படுத்தி பேசுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் அந்த யோபுடைய வாழ்க்கையும் அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் அடிக்கடி வந்து குற்றப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசிக்கும் போது ஒரு ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் யோபு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் கூட இங்க இந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யோபு துன்மார்க்கனை குறித்தே சொல்லப்பட்டிருக்குது. நீங்க 30வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 21:30 துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோப அக்கினியில் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். துன்மார்க்கன் ஆபத்து நாளிலே வைக்கப்படுகிறான், அவன் கோப அக்கினியை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறது. கடைசியாக இந்த அதிகாரத்தில் நீங்க 34வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்கள் வீணாய் ஆறுதல் எனக்கு சொல்லி இருக்கிறது என்ன, உங்கள் மறுமொழிகளை உண்மை கேட இருக்கிறது. இங்க யோபுக்கு சொன்ன அந்த நண்பர்களுடைய வார்த்தையெல்லாம் ஒரு துன்மார்க்கமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
இங்க இந்த நூலிலே ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது, அவர் எங்கே கண்டு சந்திக்கலாம்? யோபு சொல்கிறார் 23ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 4 முக்கியமான ஒரு காரியம். அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? அவருடைய மகிமை கண்டோம் என்று சொல்லி யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்குது. 2வது, மனிதன் நீதிமானாய் இருப்பது எப்படி? யோபு 9:2 சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் நீதிமானாய் இருப்பது எப்படி? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நாம் நீதிமானாக்க இருக்கிறோம். 3வது, மனிதன் மரித்து பிழைப்பானோ? யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மனிதன் மரித்த பின் பிழைப்பானோ? கிறிஸ்து உயிர்த்தெழுதால் நமக்கு உயிர்த்தெழுதல் சான்று. கடைசியாக இந்த அதிகாரத்திலே 4வது காரியத்தை நாம் பார்க்கும்போது மத்தியஸ்தர் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தர் இல்லையன்னு யோபு 9:33 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவே நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கட்டும், யோபு இங்க பேசும்போது அவர் துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கீதம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்க வேண்டாம், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டாம், நம்மளை கேலி கிண்டல் இப்படிப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 12:8 நீங்கள் வாசிக்கும் போது துன்மார்க்கன் எங்கும் சுற்றி திரிகிறான், துன்மார்க்கன் இந்த உலகத்திலே சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:5 நீங்கள் வாசிக்கும் போது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே விழுந்து போவான், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே விழுந்து போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கன் சாகுகிறது எனக்கு பிரியமோ அப்படின்னு கேட்கிறார். துன்மார்க்கன் சாவது எனக்கு பிரியமோ அப்படின்னு கேட்டார். ஏசாயா 55:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கன் தன் வழியை விட்டு விலக வேண்டும். இந்த உலகத்திலே துன்மார்க்கமான வழிகளை விட்டு நம்ம விலக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 5:6 கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்ம செய்கிற பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோபனுடைய நிலைமையை யோபு இங்கு பேசும்போது கவனமாக பேசுகிறார். துன்மார்க்கன் எனக்கு விரோதமாக பேசுகிறான், துன்மார்க்கன் செழிப்பா இருக்கிறான், துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில அவன் ஆடல் பாடலா இருக்க வசதியா இருக்கிறான், அவனோட பிள்ளைகளுக்கு சந்ததிகளா இருக்குது. ஆனால் கூட ஒரு நாளைக்கு துன்மார்க்கனுக்கு நியாயத்திற்கு வரும் என்று சொல்லி யோபு இங்கு சுட்டி காட்டுகிறார். இன்னும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே நான் ஒரு நீதிமான் என்று தான் இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். நான் ஒரு நீதிமான் அப்படின்னு தான் நான் பார்க்கிறோம். கடைசியாக நீங்கள் வாழ்ந்த அதிகாரத்திலே முழுவதும் நீங்க வாசிக்கும் போது யோபுடைய வாழ்க்கையில ஒரு 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 சமாதானம் இல்லாமல் எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு அல்லது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், நீங்க எனக்கு விரோதமா பேசுகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 16 நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு லோத்தை விட்டு போகும்போது அங்க சொல்ற அந்த கோதம் சுமார பட்டணத்துக்கு எத்தனை நீதிமான், 50 நீதிமான் இருந்தாலும் நான் அதை அழிக்க மாட்டேன், 40 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், அல்லது 20-30 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், அல்லது 20 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், கடைசியாக 10 நீதிமான் இருந்தால் கூட அதை அழிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது துன்மார்க்கன் நீதிமானோடு அழிப்பாரோ? நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், நீதிமான் என்றைக்கும் அவன் செழிப்பாக இருப்பான், நீதிமானுடைய வாழ்க்கை அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். லோக்கா 10:42 வாசிக்கும் போது மாத்தாள் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கலங்கி கொண்டு இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு சந்திக்கும் பொழுது மார்த்தாள் பல காரியங்களை குறித்து மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கவலைப்பட்டு கலங்குகிறார் அநேக காரியங்களை குறித்து. உலக துன்மார்க்கன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறான். ஆனால் ஒரு நீதிமான் ஒரு மரியாதை போல என்னை விட்டு எடுப்பது ஒரு நல்ல பங்கு ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வசனத்திலே ஜெபத்திலே ஆண்டுடைய வசனத்தில் அவன் கேட்பவனா இருப்பான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பங்கு தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வசனத்திலே ஒரு யோபை போல ஒரு உத்தமும் உண்மையும் உள்ளவனாக இருக்கும்போது நமக்கு அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக உபத்திரங்கள் வரலாம். ஆனாலும் கூட இந்த உபத்திரங்கள் மத்தியிலே நம்ம ஒரு நல்ல பங்கு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பது. ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு துன்மார்க்குடைய வாழ்க்கையுடைய பாத்தீங்கன்னா ஒரு யூதாஸ் காரியத்தை போல மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு யூதாஸ் காரியத்தோட நிலைமையை பாருங்க. கடைசியாக அவன் ஆண்டு கொண்டு சேர்த்தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் பேரா இருக்கிறது.
இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்துக்காக இல்லை, ஒருவேளை அந்த யோபுடைய அந்த நண்பர்கள் 3 நண்பர்களோடு போல நம்மளும் மற்றவர்களை போல நம்ம பேசாதபடிக்கு ஒருவேளை நம்ம உண்மை உத்தமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். யோபு 24:14 நீங்க வாசிக்கும் போது, கொலைபாதகன் எப்போது விடுகிறது, பொழுது எழுந்த சிறுமையும் எளிமையவனை கொன்று இரக்கத்தினாலே திருடனை போலே அலைந்து தீர்கிறான். அவன் ஒரு துன்மார்க்கன் ஒரு எளிமையானவனை அல்லது அவன் கொன்று விடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 21:10 வாசிச்சீங்களா, அவர் கனியை பூமியில் இராதபடிக்கு அழித்து போடுவார். துன்மார்க்கனுடைய சந்ததி மனுப்புத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவார். துன்மார்க்கனுடைய சந்ததி, ஒருவேளை துன்மார்க்கன் செழிப்பாகத்தான் இருப்பான். இந்த அதிகாரத்தில் தீமை செய்கிற அநேகர் உலகில் செழிப்பாகத்தான் வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கை கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா துன்மார்க்கன் அவருடைய சந்ததி அழிந்து போய்விடும். அவர் பூமியில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவார். சங்கீதம் 37:20 துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? நம்ம இந்த யோபுடைய இந்த அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது, நான் பேசுறத கொஞ்சம் கவனமா கேளு, நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க கவனமா கேளு என்று சொல்லிட்டு கீழே துன்மார்க்கனை பத்தி, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பத்தி, அவனுடைய செழிப்பை பத்தியும், அவன் அழிவை பத்தியும், அவனுடைய மரணத்தை பத்தியும் இந்த அதிகாரத்தில் போடப்பட்டு கடைசியாக இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 37:28 வாசிக்கும் போது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களோட கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததி அறுப்புண்டு போகும். ஒரு உண்மையாக கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்கும்போது, பரிசுத்தவான்களா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம நியாயத்தை, அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம கைவிடுவது இல்லையா? ஒரு நீதிமானை ஆண்டவர் கைவிடுவது இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யோபுடைய கடைசியிலே நீங்கள் பார்க்கும்போது ஒரு நீதிமானாக இருந்தான். கடைசியாக அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். நீதிமான்களை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக உண்மை உத்தமாக ஊழியம் செய்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். துன்மார்க்கன் சந்ததியே அழிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது கடைசி வசனத்தில், நீங்கள் வீணாய் ஆறுதல் எனக்கு சொல்லுகிறது. இதுவரைக்கும் எனக்கு சொன்னதுல வீணாய் போய்விட்டது. இதுவரைக்கும் எனக்கு ஆலோசனை கொடுத்தாலும் நீங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கிடையாது. எனக்கு ஆறுதல் படுத்துவதற்கு இல்லை, அதனால உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த கால வேளையிலே நம் மனம் திரும்பும். துன்மார்க்கன் மனம் திரும்பாவிட்டால் அவன் நியாயத்திற்கு ஒப்பு கொடுப்பார். துன்மார்க்கனுக்கு பாவி ஒருபொழுதும் அவர் மனம் திரும்பாது விட்டால் பாவியை தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு சொல்லப்படுது. அதனால நம்ம உண்மையுமா இருப்போம். கர்த்தர் இந்த நாள்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த தின தியானத்திலே பக்கத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காலத்தில் ஒரு சின்ன கதை போட்டிருந்தேன். ஜவஹர்லால் நேரு ஒரு மீட்டிங் போகும்பொழுது, அந்த மீட்டிங் போகும்போது அவருடைய ஷூ துருநாற்றம் வீசியது. துருநாற்றம் வீசும்போது அவர் கூட இருந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், எங்கே துருநாற்றம் வருகிறது, எங்கே என்று பாருன்னு சொல்லும்போது அவன் வேலைக்காரன் சொல்கிறான், நீ உன்னுடைய ஷூ சாக்ஸை கைட்டு அதுல வருதுன்னு சொன்னார். உடனே நேரு என்ன பண்ணாராம், ஜவஹர்லால் நேரு வெளியே போயிட்டு அந்த சாக்ஸை அல்லது அந்த சாக்ஸை கைட்டிட்டு வந்தாராம். அந்த மீட்டிங் வரும்போது திரும்பவும் துருநாற்றம் வீசியது. வேலைக்காரனை பார்த்து சொன்னார், நீ ஷூ போட்டுக்கிறியா, உன்னுடைய ஷூல இருந்து நாத்தம் வருது. ஆமாம் என்று சொன்னார். உடனே கைட்டி வெளியே போடுப்பான்னு சொன்னாரு. அவன் வெளியே போடாம தன்னுடைய பாக்கெட்லயே வச்சு கொண்டான். திரும்பவும் அவர் அந்த மீட்டிங்லே துருநாற்றம் வீசியது. எங்கப்பா திரும்ப வருது என்று கேட்டார். அப்ப அந்த வேலைக்காரன், எங்கப்பா வருதுன்னா, உன் பையிலிருந்து வருகிறது, பையிலிருந்து அந்த துருநாற்றம் வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவர் வெளியே எடுத்து போட்டாராம். இன்னைக்கு நம்ம இடத்துல அநேக நாற்றங்கள், துருநாற்றம் இருக்கிறது. துன்மார்க்கமான வாழ்க்கை அல்லது அந்த மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்துடைய பட்டியலை பார்க்கும்போது 19 காரியங்கள் இருக்கிறது. அந்த துருநாற்றம் நம்ம மத்தியிலே வைத்துக்கொண்டு மற்றவங்களை நம்ம ஈஸியாக என்ன பண்றோம், குற்றவாளின்னு சொல்லி நம்ம தீர்க்கிறோம். நீங்க யாரும் குற்றவாளி என்று சொல்லி தீர்க்காதீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம குற்றவாளி என்று சொல்லி யாரும் தீர்க்க வேண்டாம். நம்ம அவனவன் கிரிக்கு தக்க பலன் உண்டு. நம்ம எதை விதிக்கிறோமோ அதுதான் மறுக்க முடியும். யோபுடைய அந்த நிலைமையை பாருங்க. என்னுடைய வசனத்தை நீங்கள் தயவு செய்து கவனிங்க, கேளுங்க. நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நான் ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், உண்மையுத்தவன் என்று சொல்லித்தான் அவங்க வாதாடுகிறார்.
கடைசி வரைக்கும் யோபு இந்த 21ஆம் அதிகாரத்திலே அவர் நீதிமான் என்று சொல்லித்தான், தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லித்தான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு நீதிமானாக இருப்போம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் அனைவரும் நீதிமான் தான். ஆனால் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும்போது பசுத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாக.